இங்க ஒரு பையன் ஒரு ஸ்பைடர்மேன் ஆகணுன்றக்காக அவன் வீட்டுல வளர்ந்துகிட்டு இருந்த ஸ்பைடர் எல்லாத்தையும் ஒரு பாட்டில பிடிச்சி அதுக்குள்ள கையை விட்டு கடிக்க வைக்கிறான். ஸ்பைடர் கடிச்சதுமே ஸ்பைடர்மேன் பவர் கிடைச்சிருக்குமான்னு செக் பண்ணி பாக்குறான். எதுவுமே கிடைக்காதனால அந்த ஸ்பைடரை நெருப்புல தூக்கி போட்டுறான். சின்ன வயசுல இருந்து ஒரு சூப்பர் ஹீரோ ஆகணும்ன்றது இவனோட கனவா இருக்குது. அதனால சூப்பர் ஹீரோ என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே அந்த ஊர்ல ஒரு சூப்பர் ஹீரோ ஆகணும்ன்றக்காக ஒரு பேங்க்ல ராபரி நடக்குது. அந்த ராபரி தடுக்கிறதுக்காக சூப்பர் ஹீரோ மாஸ்க போட்டு வந்து நிக்கிறான். அங்க வந்து அவன் அந்த ராபர்ஸ் எல்லாருமே கத்தியால குத்திடுறாங்க. இதனால கோமாகறவன் அந்த ராபர்ஸ் எல்லாத்தையுமே கொலை பண்ணிட்டாங்கன்னு வந்துடுறான். பார்ட்னரோ இவனுக்கு காயமா இருக்கிறத பார்த்துட்டு இதோட பவர்ஃபுல் சூட் ஒன்று தயாரிச்சுட்டு இருக்கிறேன். அது மட்டும் இருந்துச்சுன்னா உனக்கு காயமே ஆகாதுன்னு சொல்றான். கேட்டவன் பவர்ன்றது சூட்ல மட்டும் இருந்தா பத்தாது, என்னோட உடல்லயும் இருக்கணும். என்னோட உடலுக்கு பவர் கொடுக்கக்கூடிய பொருள் ஏதாவது ஒண்ணு தேடுவோம்னு சொல்லி கிளம்புறாங்க. அதே சமயத்துல அஞ்சலாதி கிராமத்துல அனுமார் வாழ்ந்த காலகட்டத்தில் அவருடைய ரத்தம் கடலுக்கு அடியில ஒரு சிப்பியில போய் சேவா இருக்குது. பல யுகங்களா கடந்து ஒரு ருத்ரமணியா மாறி இருக்குது. இந்த காலகட்டத்தில் வாழக்கூடிய அனுமந்தன்ற ஒரு நபருக்கு கிடைக்குது. ருத்ரமணி கிடைச்சதுமே ஒரு திருடனா இருந்தவன் ஒரு சூப்பர் ஹீரோவா மாறுறான். அஞ்சலாதி கிராமத்துல ஒரு சூப்பர் பவரோட இருக்க தெரிஞ்சுக்கிற இந்த மைக்கேல்ன்றவன் உடனே அந்த ஊருக்கு நல்லது பண்ற மாதிரி போய் நிக்கிறான். போனவன் ஊர் மக்கள் எல்லாம் பார்த்து அவங்க ஊரை டெவலப் பண்றதுக்காக வந்திருக்கேன், உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்க மெடிக்கல் வசதி எதுவுமே இல்ல, அதனால ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி தர முடியுமான்னு சொல்லி கேட்கறாங்க. அவனும் ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கை கொடுக்குறான். அப்படி கை கொடுக்கற மாதிரி அவனோட ரத்தத்தை சாம்பிளுக்காக எடுத்துறான். அந்த பிளட்டை செக் பண்ணி பார்த்த ஃப்ரெண்டு காரணம் இவனோட பிளட்ல எந்த ஒரு சூப்பர் பவரும் இல்ல, எல்லாமே நார்மலா தான் இருக்குது. இவனுக்கு ஏதோ எக்ஸ்ட்ரா ஸ்டோன்ஸ் மூலமா தான் பவர் கிடைக்குது. அது மைக்கிலோ இவனோட பவர் கொஞ்ச நேரத்துல ஆக்டிவேட் ஆயிடும் சொல்லிட்டு அங்க இருந்த ஒரு கிரேன் கிட்ட போய் ஒரு பாறையை தூக்கி மக்களுக்கு மேல நிறுத்தி வைக்கிறான். நிறுத்தின பாறையில இருந்த ரோப் எல்லாம் கட்டாக ஆரம்பிக்குது. இதை பார்த்த ஹீரோ உடனே அவனோட ருத்ரமணி கல்ல எடுக்கிறான். மைக்கேல் பாத்துக்கிட்டு இருக்கதை கவனிக்கிற நம்ம ஹீரோ உடனே ஒரு முகமூடி எடுத்து அந்த பவர் ஆக்டிவேட் பண்றான். பவர் ஆக்டிவேட் ஆனதுமே அந்த பாறையை போய் தூக்கி பிடிக்கிறான். ஊர் மக்கள் எல்லாருமே ஹனுமந்தோட பேரை சொல்லி எல்லாருமே கத்த ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் பார்த்தவன் இவனோட சக்தி எப்படியாவது அடைஞ்சாகணுன்றதுக்காக இவனை அடுத்த நாளே கிட்னாப் பண்றான். இவனை கிட்னாப் பண்ணி விசாரிக்கும் போதுதான் இவனுக்கு ஒரு கல்லுல இருந்து சக்தி கிடைக்கிறத தெரிஞ்சுக்கிறான். அந்த கல்லுல உள்ள பவர் எடுத்ததுமே நம்ம ஹீரோ அங்கிருந்து தப்பிச்சிடறான். அதனால இந்த ஊர் மக்கள் எல்லாம் கூட்டிக்கிட்டு இந்த மைக்கிலோ இவன் என்னோட கல்லை திருடிட்டு அதை வாங்கித்தாங்கன்னு சொல்லி கேட்கறான். ஊர் மக்களும் நம்ம ஹீரோவை பார்த்து இவன் ஆல்ரெடி ஒரு திருடனா இருந்ததுனால இவன் கல்லை திருடி இருப்பான்னு நினைச்சுக்கிட்டு அவங்க கிட்ட கேட்கறாங்க. நம்ம ஹீரோ அந்த ஊர் மக்கள் எல்லாரையும் பார்த்து இவன் நம்ம ஊருக்கு வந்தது நல்லது பண்றதுக்கு இல்ல, இந்த ருத்ரமணி கல்லை தேடி தான் வந்திருக்கான்னு சொல்றான். ஊர் மக்கள் எல்லாருக்கும் இந்த மைக்கேல்ன்றவன் நல்லதும் கிடையாதுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ஹீரோ மேல கோவமா இருக்கிற மைக்கில உடனே துப்பாக்கி எடுத்து நம்ம ஹீரோவை ஷூட் பண்ணிடுறான். பண்ணதுமே துப்பாக்கி கொண்டு நம்ம ஹீரோவை தாண்டி நம்ம ஹீரோவோட அக்கா மேலேயே பட்டுருது. அக்காவை காப்பாத்த நினைக்கிற நம்ம ஹீரோவை அவங்க அக்காவை தூக்கிக்கிட்டு மலை உச்சிக்கு போறான். மலை உச்சிக்கு போய் அந்த கல்லை வச்சு சூரிய ஒளியை காட்டி அக்காவை காப்பாத்தல நினைக்கிறேன். அதுக்குள்ள சூரியனே மறைஞ்சிருது. இறந்து போனதுனால இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த கல்லு தான் நினைச்சு அங்க மலை மேல இருந்து அந்த கல்லை விசிறி அடிச்சிடறான். கல்லை கண்டுபிடிக்க நினைக்கிற மைக்கில உடனே அந்த ஊர் மேல ஒரு விஷவாயு தாக்குதல் நடத்துறான். தாக்குதல்ல அந்த ஊர் மக்கள் எல்லாருமே அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. எல்லாம் தெரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோவோ உடனே அந்த ஊர் மக்களை காப்பாத்தன்னு நினைச்சு அவங்க கிட்ட சண்டைக்கு போறான். சண்டையில ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ ஒரு மரத்துல வச்சு லாக் பண்ணிடுறான். லாக் பண்ண மைக்கில உடனே அங்க உள்ள ஹெலிகாப்டர்ல இருந்து தப்பிச்சு போயிடலான்னு பாக்குறான். இதை கவனிக்கிற நம்ம ஹீரோ உடனே அந்த லாக்ல இருந்து விடுபட்டு அங்க இருந்த ஒரு வேற எடுத்து அந்த ஹெலிகாப்டரை பிடிச்சு நிறுத்துறான். அந்த ஹெலிகாப்டரோட ரெக்கையை வச்சு அந்த வேற வெட்டி விட்டுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகிறான். நம்ம ஹீரோ அங்க இருந்து அனுமார் சிலை மேல நின்று அவரோட கடாயத்தை தூக்கி அந்த ஹெலிகாப்டரை அடிச்சிடறான். ஹெலிகாப்டரும் மைக்கிலும் தூள் தூளா ஆயிடுறாங்க.